கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். அறுவடை மிகுதி என்கிறதான தலைப்பிலே தொடர் போதனைகளை போய்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் அந்த வேத பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசானமுமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவான். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகல நற்கிரிகைகளிலும் பெருகி இருக்கிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணங்களை குறித்து படித்து வருகிறோம். பிரமாணம் என்றால் சட்டம். தினமும் காலையில் யாரை ஆசீர்வதிக்கலாம், யாரை ஆசீர்வதிக்க வேண்டாம் என்று தேவன் சீட்டு போட்டு பார்க்கிறது இல்லை. அவர் சில ஆவிக்குரிய பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் தேவனும் செயல்படுகிறார். ஒரு நாளும் எப்படி இருக்க போகிறோம் என்கிற எண்ணங்கள் கிறிஸ்தவரிடத்திலும் மற்றவரிடத்திலும் இருக்கிறது. எல்லா நாளும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நல்ல தேவனாகத்தான் இருக்கிறார். ஆமென். நன்மைகளை செய்ய வேண்டும் என்று தீவிரமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை ஒரு நாள் மறந்துடாதீங்க. நம்முடைய 15 வயதிலும் சரி, நம்முடைய 35 வயதிலும் சரி, நம்முடைய 75 வயசுலையும் சரி, கர்த்தர் நல்லவராகத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. சபை முதல்ல இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் முழுவதும் கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு சத்தியம் புரிஞ்சிட்டா போதும். மற்ற எது புரிஞ்சாலும் சரி, புரியலைனாலும் சரி, இது ஒன்று புரிஞ்சிட்டா போதும். கர்த்தர் நம்ம எல்லா நேரத்திலும் நம்மை கைவிடாதவர். அவர் நம்மை போஷிக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், மீதமெடுக்க வைக்கிறவர், எந்த வயதிலும் நம்மை உயர்த்த போதுமான தேவனாய் இருக்கிறவர் என்கிறது எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஆண்டவர் வைத்திருக்கிற சில பிரமாணங்களிலே மிக மிக முக்கியமான பிரமாணம் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம். முதலாவது, விதையை எப்பொழுதுமே விதைக்க வேண்டுமே தவிர அதை சாப்பிடக்கூடாது. விதை என்ன செய்யணும்? விதைக்க வேண்டுமே தவிர அதை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அதாவது விதை உங்களை விட்டு மறைந்து போக வேண்டும். விதை உங்களை விட்டு மறைந்து போகணும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா விதை சாக வேண்டும். விதை என்ன செய்யணும்? சாகணும். எவ்வளவு அறுவடை வேண்டுமோ அவ்வளவு விதை விதைக்க வேண்டும். எவ்வளவு அறுவடையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு விதையை என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். எனக்கு கொஞ்சம் அறுவடை வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக என்ன செஞ்சால் போதும்? விதை விதைச்சா போதும். எனக்கு நிறைய அறுவடை வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய விதை என்ன செய்யணும்? விதைக்கணும். கடைசியாக விதையை விசுவாசத்தோடு விதைக்க வேண்டும். விதை எப்படி விதைக்கணும்? விசுவாசத்தோடு விதைக்கணும். ஒரு விவசாயிக்கு இது எதையுமே சொல்லித்தர வேண்டியது இல்லை. ஒரு விவசாயிக்கு விதையை விதைக்கணும்னு அவருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை? சொல்லித்தர வேண்டியதில்லை. விதை உங்களை விட்டு காணா போகணும்னு சொல்லித்தர வேண்டியதில்லை. விதை நிலத்தில் விழுந்து மக்கி சாகணும்னு அவருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை? அவருக்கு சொல்லித்தர வேண்டியது இல்லை. அவர்கிட்ட போயிட்டு எவ்வளவு உங்களுக்கு அறுவடை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விதையை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விதையை நம்பிக்கையோட விதைங்க, அறுவடை வரும் நம்பிக்கையோட விதைங்க அப்படின்னு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. இது அத்தனை யாருக்கு தான் சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது? விசுவாசிகளுக்கு தான்
சொல்லித்தர வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின சபைக்கு இதை எழுதுகிறார். அவர் எப்படி விவசாயம் பண்ணணும்னு எழுதலை, விவசாயிகளுக்கு எப்படி விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எழுதலை, சபை விசுவாசிகளுக்கு எப்படி விதைக்கணும்னு எழுதுகிறார். அப்போ உலகத்தில் சிறந்த முதலீடாக தங்கம் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதைவிட சிறந்த முதலீடு எனக்கு தெரியும், அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் முதலீடு செய்வது. கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய சபையில் நாம் முதலீடு செய்யும்போது அதை முதலீடாக பார்க்கணும், அதை விதையாக பார்க்கணும். ஏதோ கையை விட்டு போகுது, கர்த்தருக்கு கொடுக்குறேன், ஊழியக்காரருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தவறான எண்ணங்களை என்ன செய்யக்கூடாது, மனதில் வைத்து கொண்டு விதைக்கக்கூடாது. ஏன்னா அநேக ஊழியர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, கர்த்தருக்கு கொடுங்கன்னுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஊழியக்காரருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஊழியத்தை தாங்குங்கன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது அத்தனை வார்த்தைகளும் தவறான வார்த்தைகள், அது கிடையாது. இது எல்லாமே உங்களுடைய விதை. விதைன்னு விதைச்சிட்டிங்கன்னா அறுவடையை நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டும். நீங்கள் ஆண்டுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விதைகளை விதைக்கும் போது கண்டிப்பாக தேவன் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே அளந்து என்ன செய்வார், அவர் போடுவார். என சொன்னது அவர், நான் அல்ல. அந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லி பரிசுத்தவான்கள் எழுதினார்கள் வேதத்தில். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவர் மாற்ற போகிறது இல்லை. அவர் சொல்கிறாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ விதையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அறுவடை வரும். அப்போ எது விதை அப்படின்னா, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணத்தை வைத்தார். ஏன்னா ஜனங்களுக்கு தெரியாது, எந்த அளவுக்கு விதைக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் தசம பாகம் என்கிற காரியத்தை ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அப்படின்னா என்ன, 10ல் 1ன்னு அர்த்தம். தசம பாகம்னா என்ன, 10ல் 1. உங்களுடைய வருமானம் என்னவோ, உங்களுடைய விளைச்சல் என்னவோ, அதை 10 பகுதிகளாக பிரிக்கணும். 10 பகுதிகளாக பிரித்து அதில் முதல் பகுதியை என்ன செய்யணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுதான், அது முதல் பகுதி தான் உங்களுடைய விதையாக இருக்கிறது. மீதி இருக்கிற 9 பகுதியும் உங்களுடைய ஆகாரம், அது உங்களுடைய ஆகாரம். ஆகாரத்தை சாப்பிடலாம், விதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஏன்னா ஜனங்களுக்கு தெரியாது எவ்வளவு பர்சன்டேஜ் விதைக்கணும், எவ்வளவு நம்ம விதைக்கணும். வருமானம் இவ்வளோ வருது, 100 மூட்டை நெல் வந்துருச்சு, எவ்வளோ விதைக்கணும், எவ்வளோ ஆலயத்தில் கொண்டு போய் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. சிலர் என்ன நினைக்கிறாங்க, 2 மூட்டை கொண்டு போய் கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. சிலர் 5 மூட்டையாவது கொடுப்போம்னு நினைக்கிறாங்க. சிலர் 1 மூட்டை போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை, 100 மூட்டை நெல் வந்துச்சுன்னா 10 மூட்டை மினிமம் என்ன செய்யணும், கொண்டு போய் ஆலயத்தில் கொடுக்கணும். மீதி 90 மூட்டை தான் உன்னோடது, 10 மூட்டை உன்னுடைய விதையாக இருக்கணும்னு சொல்கிறார். இது மினிமம். புதிய உடன்படிக்கையில் இந்த மினிமத்தை தாண்டி தான் என்ன செய்யணும், எப்பயுமே விதைக்கணும். ஏன்னா அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு தேவன் அதை சொல்லிக் கொடுத்தார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இது உங்கள்கிட்ட விதையாக இருக்குது, கொஞ்சமாக விதைச்சிங்கன்னா கொஞ்சமாக அறுவடை செய்வீங்க. கொஞ்சம்ன்றது அவர் எதை மீன் பண்ணுறாருன்னா, அந்த 10% தசம பாகத்தை சொல்கிறார், 100ல் 10. அப்போ அந்த 10% நீங்கள் விதைக்கும் போது சிறுக விதைக்கிறீங்க, சிறுக அறுவடை செய்வீங்க. பெருக விதைக்கிறவன்னு சொல்லும்போது தசம பாகத்தின் அளவிற்கு மேலாக, அந்த 10%க்கு மேலாக 12%, 15%, 20%, 25%ன்னு சொல்லி அதிகமாக விதைக்கும் போது பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று இங்கே சொல்லித்தரார். அப்போ ஆண்டவர் இந்த காணிக்கை தசம பாகங்கள்லையும் அப்டேஷனை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அது அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எப்படி அப்டேட் ஆகிறோமோ, வசனத்தின் வெளிச்சத்தில் எப்படி நம்ம அப்டேட் ஆகி போகிறோமோ, அதே போல் காணிக்கை தசம பாகங்கள் விதைக்கிற காரியங்களிலேயும் நாம் என்ன செய்யணும், அதில் அப்டேட் ஆகி நாம் விதைக்க வேண்டியது அவசியம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நமக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நம்முடைய மடியில் என்ன செய்கிறார், அளந்து போடுகிறார். இது மட்டுமல்ல,
விதைப்புக்கும் அறுப்புக்கும் இடையிலே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி உண்டு. இதை மறந்துடக்கூடாது. விவசாயி முதல் நாள் விதைச்சிட்டு அடுத்த நாள் அறுவடை வரும்னு போய் நிற்கிறது இல்லை. விதைச்சிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி கழித்து தான் அவர் என்ன செய்வார், அறுவடையை நோக்கி போவார். அந்த அறுவடை பார்க்கும்போதே தெரியும், அது விளைஞ்சு நிற்கிறது பார்க்கும்போதே தெரியும். அப்போ அறுவடையின் காலம் எதுன்றதை அவர் கரெக்டாக கணித்து என்ன செய்வார், அந்த நேரத்தில் போய் அந்த அறுவடையை எடுப்பார். இப்போ இந்த விதைப்பதற்கும் அறுவடை எடுப்பதற்கும் இடையே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் விதைத்த விதையை பராமரிக்க வேண்டும். என்ன செய்யணும்? பராமரிக்கணும், அதை பாதுகாக்கணும். ரெண்டு வேலையும் செய்யணும். பராமரிப்பதுனா என்ன, பாதுகாக்கிறதுனா என்ன? பராமரிக்கிறது அப்படின்னா அந்த விதை கெட்டு போகாமல் அந்த விதை நன்றாக வளருவதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அந்த விதையில் போடணும். இப்போ நம்ம உரம்னு சொல்கிறோம், அது இயற்கையோ செயற்கையோ உரத்தை போட்டு என்ன செய்கிறாங்க, விளைச்சலை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இது பராமரிப்பது. அதுக்கு ப்ராப்பராக என்ன செய்யணும், தண்ணி எல்லாமே விடணும். பாதுகாப்பது என்றால் பறவைகளோ மற்ற பூச்சிகளோ அந்த விதையை என்ன செஞ்சிடக்கூடாது, வந்து அதை சேதப்படுத்தி அதை அழிச்சிடக்கூடாது. அப்போ அதை பாதுகாக்கணும். அதற்கு ஏற்ற மருந்துகளையோ அல்லது மற்ற காரியங்களையோ அவர்கள் செய்ய வேண்டும். அப்போ விதைப்பதற்கும் அறுவடை எடுப்பதற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம் ரெண்டு காரியத்தை செய்யணும். ஒன்று பாதுகாக்கணும், இன்னொன்று பராமரிக்க வேண்டும். நாம் அறுவடையை பெறுவதற்கு எப்படி விதையை பராமரிக்க வேண்டும்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் வர்றீங்க, தசம பாகத்தை செலுத்திடுறீங்க, அடுத்து அதை பராமரிப்பது எப்படி? தேவபக்தி உள்ள வாழ்க்கைக்கு அல்லது தேவனுக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். பராமரிப்பதில் முதல் வழி என்ன? தேவபக்தி உள்ள வாழ்க்கைக்கு முக்கியத்துவம், ரெண்டாவது தேவனுக்கு முக்கியத்துவம். இதை ரெண்டையும் முதல்ல என்ன செய்யணும், இதை நாம் கொடுக்க வேண்டும். இதில் சில நேரங்களில் இதை முழுவதுமாக கடைபிடிக்க முடியாமல் சூழ்நிலை நிமித்தம் ஒருவேளை பின்னோக்கி போயிருந்திருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கெட்டது பண்ண உடனே உங்களை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும். அந்த சகல நாட்கள்னால் என்ன அர்த்தம்? உங்களுடைய தீமையான நாட்கள், உங்களுடைய நன்மையான நாட்கள், உங்களுடைய சாதாரணமான நாட்கள், உங்களுடைய சோம்பேறித்தனமான நாட்கள், உங்களுடைய உற்சாகமான நாட்கள், இது எல்லாமே சகல நாட்களில் என்ன செய்யும், அது வரும். அப்போ நீங்கள் ஒரு ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகின உடனே ஆண்டவர் உங்களை விட்டு என்ன செய்யலை, உங்களை விட்டு போயிடலை. புதிய உடன்படிக்கையினுடைய மெயின் பாயிண்ட்டே அதுதான். பழைய உடன்படிக்கையில் அப்படி இருக்க முடியாது. ஆண்டவர் அவர்களை விட்டு விலகினார்னு வரும். புதிய உடன்படிக்கையில் அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு பொருட்டே இல்லை. அங்கே பிதா பார்க்கும்போது அங்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியின் வஸ்திரம் தான் அங்கே தெரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் தான் அங்கே தெரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம் தான் அங்கே தெரியும். உங்கள் பாவத்தை காட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அதுதான் சகல பாவங்களையும் என்ன செய்யுமா, நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வசனம் சொல்லுது. அவருடைய ரத்தம் உங்கள் மேலே என் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறதுனால ஒருவேளை நாம் தவறுகள் ஏதாவது செஞ்சுருந்தாலும் பிதா நம்ம பார்க்கும்போது தவறு தெரிகிறதில்ல. உங்கள் மேலே என் மேலே சிந்தப்பட்ட ரத்தம் தான் என்ன செய்யுது, பிதாவுக்கு தெரியுது. இப்போ பிதாவால் நம்மளை வெறுக்க முடியாது. அல்லேலூயா. அவர் நம்மளை வெறுக்கணும்னா இயேசுவை வெறுக்கணும். அல்லேலூயா. அது நடக்காது. அதனால தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுகளை பட்டார். அப்போ நம்முடைய நல்ல சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தீமையான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார் என்கிற அந்த பெரிய விசுவாசத்தை ஒரு நாளும் கைவிட்டுறாதீங்க. பிசாசு முதல்ல உடைக்கிறது உங்களுடைய இந்த நம்பிக்கையை தான். நீங்கள் ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டீங்க, ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னா
உடனே பிசாசு உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து உங்கள் மனதுக்குள்ளே வந்து பேசக்கூடிய முதல் காரியம் என்ன தெரியுமா? நீ அவ்வளோதான், நீ ஆண்டோடைய பிள்ளை இல்லை, நீ அவரை விட்டு விலகிட்ட, நீ பின்மாற்றத்தில் போயிட்ட அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் என்ன செய்வீங்க? அதை நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா நம்ம தான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்ல, அதனால் என்ன செய்வோம்? நம்ப ஆரம்பிச்சிடுவோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் 7 தடவை இல்லைப்பா 70 முறை தவறு பண்ணினாலும், அதாவது 490 முறை தவறு பண்ணினாலும் அவன் என்ன செய்ய? அவன் வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிரு. நமக்கே அது சொன்னார்னா அப்போ அவர் எப்படி இருப்பார்? அவர் எப்படி இருப்பார்? அல்லேலூயா. அப்போ எத்தனை முறை நாம் ஒருவேளை தவறு செய்து ஆண்டவர்கிட்ட போனாலும் தேவன் மன்னிப்பதில் தயை பெருத்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால தான் அவரை நல்லவர்னு சொல்கிறோம். மனிதர்களை வைத்துக்கொண்டு தேவனை எடை போடாதீர்கள். உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொந்த பந்தத்தில் யாராவது ஒரு நல்லவர்கள் என்று நீங்கள் பாராட்டக்கூடிய நபர்கள் இருக்கலாம். அவர்களை மனதில் வைத்துக்கொண்டு ஆண்டவர் இப்படித்தான் இருப்பார்னு நினைக்காதீங்க. அவர்களை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர் ஆண்டவர். எந்த மனுஷனையும் வச்சு ஆண்டவர் இடம் போடாத, அது தப்பு. பிசாசு இப்படி ஒரு வஞ்சனையை கொண்டு வருவான். அதனால சொன்னார், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருத்தனும் கிடையாது. மனுஷன்ல எவனையாவது ஒருத்தன் நல்லவனை பார்த்துட்டு இவர் மாதிரி தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேவனை தவிர நல்லவர்கள் யாரும் கிடையாது. தங்களை தாங்களே நல்லவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் மூத்த குமாரனுடைய சுவாபத்தை உடையவர்கள். இளையகுமாரன் மனம் திருந்தி வீட்டுக்குள்ளே வரும்போது அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு விருந்து ஏற்றுக்கொண்டு விட்டுருக்கலாம். ஆனால் அந்த தகப்பன் என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவனுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணார், பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன செய்கிறாரு? விருந்து ஏற்பாடு பண்ணுறாரு. நல்ல விஷயத்துக்கு பார்ட்டி வைக்கலாம். இவன் என்ன பண்ணான்? போய் சொத்தெல்லாம் அழிச்சிட்டு துன்மார்க்கமாக ஜீவிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு தான் வர்றான். புத்தி தெளிந்து வீட்டுக்கு வர்றான். வந்தவனை என்ன செய்கிறாரு? இவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், தப்பு கிடையாது. வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம அப்படி தான் நினைப்போம். எதுக்கு விருந்து? விருந்து தேவையா? அதுதான் மூத்த குமாரன் என்ன செஞ்சான்? என்ன ஒரே சத்தமாக இருக்குதுன்னு வேலைக்காரங்களை கூப்பிட்டு கேட்டுன்னு சொன்னால், அவங்க தம்பி வந்துட்டார், அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அவனுக்கு கோபம். அவன் என்ன பண்ணிட்டான்னு இப்போ விருந்து. அப்பதான் சொன்னார், அவன் தொலைஞ்சு போனான், திரும்பவும் வந்துட்டான். அல்லேலூயா. அந்த மூத்த குமாரனுடைய இருதயத்தை கொண்டவர்களுக்கு இளைய குமாரனை மன்னிக்கக்கூடிய அந்த இருதயம் கிடையாது. ஆகையால தான் அவங்க சபைக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சபைக்குள்ளே என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. தகப்பன் இருக்கிற சபைக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் நியாயப்பிரமாணம் பேசுகிற சபைக்குள்ளே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அங்கே அவங்களுக்குள்ளே காம்படிஷன் நடக்கும். நீ பரிசுத்தவானா, நான் பரிசுத்தவானா, இந்த செட்டை போட்டு வந்தால் பரிசுத்தவான், அந்த செட்டை போட்டு வந்தால் பரிசுத்தவான், இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணால் பரிசுத்தவான். ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பரிசுத்தமாக இருக்கப்பா, இதே மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவரு ஏன் அதை சொல்லலை? இன்னும் பரிசுத்தமாக ஏன் சொன்னார்? தேவனுடைய பார்வையில் பத்தாது. நான் தான் மேலான பரிசுத்தம் என்று சொல்லிக் கொடுக்கிற மூத்த குமாரனுடைய இருதயத்தை கொண்டவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பரிசுத்தம் பத்தாது தேவனுடைய பார்வையில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் தான் ரொம்ப பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டின்னு நினச்சிக்கிட்டு மற்றவர்களை பூரா குற்றப்படுத்துறீங்க. மற்றவர்களை பூரா நீ பரிசுத்தத்தில் குறைச்சல்னு பேசுகிறீங்க. தவறு. தேவனுடைய பார்வையில் நீங்களும் குறைவுள்ளவர்கள் தான், அவங்களும் குறைவுள்ளவர்கள் தான். குறைவுள்ள அவனுக்காகத்தான் தகப்பன் தன்னுடைய வீட்டில் விருந்தை ஏற்பாடு பண்ணினார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரை எந்த மனுஷன் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. எந்த உங்கள் பார்வையில் நல்லவன் எவனாவது இருப்பான் இல்லையா, அவன் கூட எல்லாம் கம்பேர் பண்ணாத. தேவன் அவர்களை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர். அந்த வெளிப்பாட்டின் அறிவு, அந்த ஞானம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டியது அவசியம்.
தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்கிற அந்த வசனம் மைண்டில் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் விதையை பராமரிக்கிறதுக்கான முதல் காரியம். வழி தவறி போகும்போது விசுவாசமானது பாதிக்கப்படும். அப்போ விசுவாசம் பாதிக்கப்படும் போது தேவன் கொடுக்கிற அறுவடையை நம்மால் பெற முடியாமல் போகும். அதுதான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு பவுல் சொல்றார். புரியுதுங்களா? ஆண்டவர் விட்டு ஏதோ ஒரு காரியம் வழி மாறி போயிட்டோம் அல்லது ஏதோ தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல எது பாதிக்கும்? நம்முடைய விசுவாசம் தான் பாதிப்படையும். அந்த விசுவாசத்தை பாதிப்பதற்காக தான் பிசாசு பலவிதமான காரியங்களை நம்ம காதில் சொல்லிக்கிட்டே இருப்பான். நாம் அதை நம்ப ஆரம்பிக்கும் போது விசுவாசம் சேதமடையும் போது தேவன் கொடுக்குற அறுவடையை நம்மால் என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. ஐஸ்வர்யம் வஞ்சனை உள்ளது என்பதை கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஐஸ்வர்யம் வருவது தவறல்ல, அதோடு சரியான போதனையும் இருக்க வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் ஐஸ்வர்யம் மனிதர்களை வஞ்சிக்க ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் ஐஸ்வர்யம் வந்ததும் அதை பதுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அது தவறு. பணம் தீமை அல்ல, உபயோகப்படுத்துகிற மனிதனுடைய மனம்தான் எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். பணம் எல்லார் கையிலும் இருக்கு. அதை மனிதன் எப்படி அதை செலவு செய்கிறான், அதை எப்படி கையாளுகிறான், கரெக்டாக சொல்லணும்னா அவன் அதை எப்படி கையாளுகிறான் என்பதை பொறுத்து தான் பணத்திற்கான, ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் என்று சொல்லுகிறது. அந்த ஆசைன்னு சொல்லும்போது இச்சை, அது மூல பாஷையில் இச்சை என்கிற வார்த்தையில் வரும். இச்சை அப்படின்னா என்னன்னா பணத்தை கடவுளுக்கு நிகராக வைப்பது. கடவுள்லாம் ரெண்டாவது, ஃபஸ்ட்டு என்ன தான்? பணம் தான். பணத்தை தேவனுக்கு நிகராக நீங்கள் வைக்கும்போது, பணம் தான் கடவுள்னு சொல்லும்போது அந்த இச்சை எல்லா விதமான தீமைக்கும் வேர் போன்ற வேர் மாதிரி இருக்குதுன்றார். ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, பணம் எல்லாவற்றிற்கும், ஐஸ்வர்யம் எல்லாவற்றிற்கும் உதவும், பணம் எல்லாத்துக்கும் உதவும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போது நாம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். பணத்தை நாம் யூஸ் பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று அதை உபயோகப்படுத்தணும், மனிதர்களை நேசிக்கணும். நிறைய பேர் அதை உல்டாவாக பண்ணுவாங்க. பணத்தை நேசிப்பார்கள், மனிதர்களை யூஸ் பண்ணுவாங்க. பணத்தை நேசிப்பாங்க, மனிதர்களை யூஸ் பண்ணுவாங்க. இது தவறு. மனிதர்களை நேசிக்கணும், பணத்தை என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். நாம் ஒருவரை நேசிக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் மேலே நமக்கு பிரியம் இருக்குது அப்படின்னா, நாம் அவங்களுக்காக என்ன செய்வோம்? எதையாவது அவங்க என்ன தருவாங்கன்னு பார்க்க மாட்டோம் இல்லையா? நம்ம என்ன செய்வோம்? எதையாவது என்ன கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? சொல்லும். அதுதான் நம்ம செய்வோம். இப்போ பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்க அப்படின்னா அவர்கள் மேலே இருக்கிற பிரியத்தில் தான் செய்கிறீங்க. அவங்க கேட்டு செய்கிறது ஒன்று, அவருடைய தேவையை அறிந்து நீங்களாகவே செய்வது ஒன்று. அப்போ அது ஏன் செய்கிறோம்? அவங்க மேலே இருக்க பிரியத்தில் நம்ம செய்யணும். பிரியம் இல்லைன்னு என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். அப்போது ஒரு மேலே அன்பு இருக்கும்போது நாம் அவர்களுக்கு எதையாவது செய்யணும்னு தான் பார்ப்போம். அப்போ மனிதர்களை நேசிக்கணும், பணத்தை யூஸ் பண்ணணும். அதான் ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் சொன்ன சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. அமெரிக்க தேசத்தில் ஒரு தகப்பன், அவருடைய சிறு குழந்தை ஒரு 2 வயது, மன்னிக்கணும், ஒரு 4-5 வயது குழந்தை.
அவர் ஒரு நாள் அவருடைய காரை வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த குழந்தையும் வந்து அவர்கிட்ட நின்று விளாண்டுக்கிட்டே இருந்திருக்குது. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு ஏதோ கிழிக்கிற மாதிரி சவுண்டு. என்னன்னு போய் பார்த்தா இந்த குழந்தை என்ன பண்ணுது, ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒரு ஷார்ப்பாக இருக்கிற ஒரு டூல் எடுத்து அந்த காரில் கதவுல என்ன செய்யுது, என்னமோ எழுதிட்டு கரகரன்னு போட்டு எழுதிடுச்சு. அவருக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி அதை பிடுங்கி கையிலே ஒரு போடு போட்டார். இப்படி காரை வந்து டேமேஜ் பண்ணிட்டேன் பண்ணோடனே அந்த குழந்தை அழுதுகிட்டே என்ன செஞ்சிருச்சு, வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் கையெல்லாம் வீங்கிருச்சு. இவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகி என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் நேரத்தில் திரும்பி உள்ளே போய் குழந்தைய சமாதானப்படுத்தலான்னு சொல்லி போகலான்னு போகிறாரு. குழந்தை அழுதுகிட்டே உள்ளே படுத்துருக்குது. அவங்க அம்மாட்ட படுத்துருக்குது. அவங்க மருந்து போட்டுட்ருக்குறாங்க. சரின்னு காரை ஃபுல்லாக அவர் க்ளீன் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்கும்போது அந்த காரில் அது என்ன, அது கிறுக்கலை. அது என்ன எழுதியிருக்கு, ஐ லவ் யூ டேடின்னு எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குது, ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஐ லவ் யூ டேடின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரே அழுக. நேராக போய் அப்புறம் குழந்தைய தூக்கிட்டு அதை கொஞ்சி அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு பண்ணார். முதல்ல அவர் செஞ்சது காரை நேசித்தார், குழந்தைய யூஸ் பண்ணார். இப்போது குழந்தைய நேசிக்கிறாரு, காரை அவர் யூஸ் பண்ண போகிறார். நாம் விலை அதிகமாக கொடுத்து கூட பொருட்கள் வாங்கியிருக்கலாம். அது உடஞ்சிருச்சுன்றதுக்காக பிள்ளைகளை திட்டுறது தப்பு இல்லை. ஆனால் அதை ரொம்ப என்ன செய்யக்கூடாது, அதுக்காக ரொம்ப போட்டு பிள்ளைகளை இது பண்ணிடக்கூடாது. அது ஒன்று போனால் இன்னொன்று வாங்கிக்கலாம். பிள்ளைகள் முக்கியமாக அந்த பொருள் முக்கியமாக அப்படின்னா பிள்ளைகள் தான் முக்கியம். மனிதர்களை நாம் நேசிக்க வேண்டும். பணத்தை என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். நிறைய பேரை பணம் தான் யூஸ் பண்ணுது. நிறைய பேர் பணத்தை நேசித்து கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. கர்த்தர் ஆபிரகாமை பல விதத்திலே ஆசீர்வதித்தார். சோதோமின் ராஜா, சாலோமின் ராஜா இல்லை, சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு பல ஐஸ்வர்யங்களை கொடுக்க வந்தபோது ஆபிரகாம் அதை வாங்கலை. லேசு கூட ஒன்றது வாங்க மாட்டேன்னு சொன்னார். பாதரட்சின் வார் கூட என்ன செய்ய மாட்டேன், ஒன்றது நான் வாங்க மாட்டேன். வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும், ஒத்தாசை வரும். என் கைகளை வந்து உன்கிட்ட நீட்ட மாட்டேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை என்ன செய்கிறேன், ஏறெடுப்பேன் என்று ஆபிரகாம் சொன்னார். இந்த சோதோமின் ராஜா அவருக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் கொடுக்க வந்தார். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஆதாரம் விசுவாசிகள் அல்ல, ஆண்டவர் தான் என்னுடைய ஆதாரம். அல்லேலூயா. உங்களுடைய ஆதாரம் உங்களுடைய வருமானம் அல்ல, ஆண்டவர் தான் உங்களுடைய ஆதாரம். எல்லாரும் சொல்றீங்களா? கர்த்தரே என்னுடைய ஆதாரம், கர்த்தரே என்னுடைய ஆதாரம், கர்த்தரே என்னுடைய ஆதாரம். எவ்வளவு அறுவடையை எடுக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு நீங்கள் விதைக்க வேண்டும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். ஆதியாகமம் 26. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கின் இடத்தில் கேராக்குக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால்
நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கினுடைய காலத்திலே ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல் ஒரு பஞ்சம் என்ன செஞ்சுச்சான் வந்தது. ஆபிரகாமை கானான் தேசத்திற்கு அழைத்தது யார்? கர்த்தராகிய அவரா வந்தாரா, ஆண்டவர் அழைச்சாரா? ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவர் தான் அழைத்தார். ஆண்டவர் அழைச்சதுனால தான் யார் வந்தது? ஆபிரகாமும் சாராளும் வந்தார்கள். இப்போ வந்த இடத்துல ஆண்டவர் காமிச்ச இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. இப்போ ஏன் பஞ்சம் வருது? ஆண்டவர் தானே கூப்பிட்டாரு, ஆண்டவர் கூப்பிட்டு தானே வந்தாங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வரும்போது பஞ்சம் எதுக்கு சார் வருது? பஞ்சம் வரலாமா? பஞ்சம் வரலாமா? வரலாம். பஞ்சத்தின் மத்தியிலே தேவன் எந்த அளவிற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காகவே அந்த பஞ்சம் வரும். விசுவாசத்தில் உங்களை ட்ரெயின் பண்ணணும்னா சில நேரங்களில் பஞ்சங்கள் வர்ற மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமை ஏன் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம் என்றால், சூழ்நிலைகளை அவர் தன்னுடைய விசுவாசத்தின் மூலம் வெற்றி கொண்டார், மேற்கொண்டார். அப்போ ஆபிரகாமின் நாட்களில் பஞ்சம் வந்தபோது ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் இருந்தார். ஆகையினாலே பஞ்சம் ஆபிரகாமை மேற்கொள்ளவில்லை, ஆபிரகாம் தான் பஞ்சத்தை மேற்கொண்டார். அதே போல ஈசாக்கின் நாட்களில் ஒரு பஞ்சம் வருது. எல்லாரும் பஞ்சம் பிழைக்க எங்கே போகிறாங்க? வெளியூருக்கு, அதாவது எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. எகிப்து தேசம் அந்த காலகட்டத்திலே ஒரு நல்ல வளமையான தேசமாக இருந்தது. ஆகையினால தான் ஆபிரகாமும் அங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவார், ஈசாக்கும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவார். யாக்கோமுடைய காலத்தில் எல்லாருமே அங்கே போவாங்க. இது எல்லாமே அங்கே நடக்கும். எகிப்து ரொம்ப வளமையாக இருந்தது. ஏன்னா எகிப்தில் சில நல்ல முறைமைகள் வச்சுருந்தாங்க. அவங்க அந்த தேசத்தை செழிப்பாக வைப்பதற்கு சில நல்ல முறைமைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆகையினால எல்லாரும் கிளம்பும்போது ஈசாக்கும் என்ன செய்கிறார்? பஞ்சம் பிழைக்கிறதற்காக அவர் கிளம்புகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் ஈசாக்கிற்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் என்ன செய். இப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, நீ அங்கே போக வேணாம், நான் சொல்கிற இந்த தேசத்தில் என்ன செய்ய, குடியிருங்கிறார். ஈசாக்கு எங்கே குடியிருந்தாராம்? கேரார் ஊரில், இல்லையா? கேரார் என்கிற ஊரில் அவர் குடியிருந்தார். அது மட்டும் இல்லை, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடைய கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு நான் 8 ஆணையை என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை வருது. நீ எங்கே போகாத, இங்கே இரு, இங்கே இருந்தீங்கன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன், ஒன்றை மட்டும் இல்லை உன் பரம்பரையை ஆசீர்வதிப்பேன், இந்த எல்லா தேசமும் நீங்கள் தான் ஆட்சி செய்வீங்க, உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த உடன்படிக்கை ஆணையை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ 12-13 வசனத்தை வாசிப்போம். அதில் 12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். போதும். இப்போ ஈசாக்கு ஆண்டவர் சொன்னது போல அந்த தேசத்தில் இருக்கிறாரு. நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்க, அங்கேருந்து பஞ்சம் பிழைக்க வெளியில் போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இங்கே என்ன செய்ய, விதைன்ட்ட. இப்போ ஈசாக்கு விதைக்கிறார். அவருக்கு இப்போ நிலம் வந்து நிறையா இருக்குது. அவருக்கு சொந்தமான நிலத்தில் மட்டும் அவர் விதைக்கலை, மற்றவர்களுக்கு சொந்தமான நிலத்தில் என்ன செய்கிறார், அவர் விதைக்கிறாரு. ஏன்னா விதைக்கிறதுனால அவருக்கு தான் என்ன அறுவடை வரப்போகுது. ஏன்னா அவங்க எல்லாம் எங்கே ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, பஞ்சம் பிழைக்க எகிப்துக்கு போயிட்டாங்க. அப்போ பார்க்குற இடமெல்லாம் யாருடைய இடம்? ஈசாக்கினுடைய இடம். அப்போ எந்த அளவுக்கு விதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்கிறார், அவர்
விதைக்கிறார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், அவனுடைய நிலத்தில் விதை விதைத்தான் சொல்லலை. அந்த தேசத்தில் எங்கெல்லாம் விதைக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கு பலனா? 100 மடங்கு. ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஏன் ஆசீர்வதிச்சாரு? ஆண்டவர் சொன்னதை சொன்ன மாதிரி ஈசாக்கு செஞ்சதுனால. அப்ப ஆண்டவர் சொன்னதை சொன்ன மாதிரி செய்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. ஆசீர்வதிப்பதும் விளைச்சலை கொடுப்பதும் ஆண்டவருடைய வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் என்ற வார்த்தை அவர் தன்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்துகிறார் என்பதை காட்டுது. மழை இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை, ஊர்லையும் யாரும் இல்லை, விதை மட்டும் இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது. ஆனால் இது ரெண்டையும் விட பஞ்சம் நிறையா இருக்குது. பஞ்ச நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இருக்கிற பணத்தை விதைக்காமல் நம்ம என்ன செய்யலாம்? வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றலான்னு நினைக்கிறோம். சாப்பிடலாம், கொஞ்சம் நாளைக்கு வரும், அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது. ஈசாக்கு தன்னுடைய விசுவாசத்தை செயல்பாடுகளிலே காண்பித்தார், செயல்களிலே காண்பித்தார். தன்னிடம் இருந்த விதையை அவர் சாப்பிடலை, எங்கெல்லாம் விதைக்க முடியுமோ அங்கெல்லாம் விதைத்தார். அதனுடைய விளைவுதான் தேவன் அந்த வருடத்திலே ஈசாக்கிற்கு 100 மடங்கு அறுவடையை தேவன் கொடுத்தார். இப்போ 13வது வசனம் வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவானாகி ஈசாக்கு செல்வந்தனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். மகா பெரியவனானான். ஈசாக்கு செல்வந்தனாய் மாறினான். அது மட்டுமல்ல, வர வர பெருக்கமடைந்து விருத்தி அடைந்து மகா பெரியவன். பெரியவன் இல்லை, மகா பெரியவன். அந்த ஊர்ல அவன் தான் பெரியார். இது எப்ப நடந்துச்சு? தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விதையை விதைத்த போது தேவன் 100 மடங்கு பலனை அவனுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கெல்லாம் விதைக்க முடியுமோ அங்கெல்லாம் விதைச்சார். ஈசாக்கு தேவன் சொன்ன இடத்துல இருந்தார். ஆனாலும் பஞ்சம் இருந்துச்சு. இந்த பஞ்சத்தை மாற்றுகிற தேவனுடைய வார்த்தையும் அவர் கூட இருந்துச்சு. அதை விசுவாசித்தார். வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயம் ஈசாக்கிற்கு இருந்தது. எத்தனை பேருக்கு அந்த இருதயம் நமக்கு இருக்குது? வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்களா? வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சிங்கன்னா, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிச்சிங்கன்னா 100 மடங்கு பலனை உங்களுக்கு கொடுக்க தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. பஞ்சமும் இருக்குது, ஈசாக்கு இருக்கிறாரு. ஆனால் பஞ்சத்தை மாற்றுகிற, செழிப்பை தரப்போகிற தேவனுடைய வார்த்தை ஈசாக்கிடம் இருந்தது. அதை தான் பெருசாக நினைச்சார். அதனால தான் அவர் அந்த விதையை சாப்பிடலை, அந்த விதையை அவர் விதைத்தார். 100 மடங்கு அறுவடை அவருக்கு வந்துச்சு. அவர் ஐஸ்வர்யவானாய் மாறினார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய சிறந்த பார்ட்னர். ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வந்துச்சு. பஞ்ச காலத்தில் தான் ஆபிரகாம் செழித்தார். ஈசாக்குடைய காலத்தில் பஞ்சம் வந்துச்சு. பஞ்ச காலத்தில் தான் ஈசாக்கும் ஐஸ்வர்யவானாய் மாறினார். பஞ்சம் நம்முடைய காலத்தில் ஒரு வேளை இருக்கலாம், நாமும் செழிக்க முடியும். எப்போ தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விதையை நாம் விதைக்கும் போது. அல்லேலூயா. அறுவடையின் ஒரு பகுதியை நீங்கள் வைத்துக்கொள்ளணும், இன்னொரு பகுதியை தேவனுக்கென்று தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் விதைக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7-8 வசனங்கள். 2 கொரிந்தியர் 9:7-8. அவனவன்
விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவான். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகல நற்கிரிகைகளும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். போதும். அவனவன் விசனமாயும் அல்ல, அதாவது வருத்தத்தோடு அல்ல. ஏன்னா சில கிறிஸ்தவர்கள் வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு போனோம்னா நம்ம தசம்பாவம்லாம் கொடுக்கணும், அவங்க அதை பற்றிலாம் பேசுவாங்க. பைபிளில் இருக்கான்னு பாருங்க. பைபிளில் இல்லாத காரியத்தை பேசுனாங்கன்னா அங்கே போகணும்னு அவசியம் இல்லை. பைபிளில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக போகணும். நமக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவனவன் வருத்தத்தோடு அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அப்போ வருத்தத்தோடு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் விதைக்கக்கூடாது, கட்டாயத்தோடும் என்ன செய்யக்கூடாது. இதற்கு ஊழியர்களும் சில நேரங்களில் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. கட்டாயப்படுத்துறது, ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன கொடுக்கலன்னு கேட்குறது, இந்த வாரமே நீங்கள் கொடுத்துருக்கணும், சம்பளம் வாங்கியிருப்பீங்க, ஏன் இன்னும் தரலன்றது. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன செய்யக்கூடாது. அதனால் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயோ போகலைன்னா கொடுக்கல, இந்த வாரம் கொடுக்கலைன்னா இவர் போனை போட்டு கேட்பாருன்ட்டு அவங்க பதறி அடித்து ஏதோ ஒரு கட்டாயத்தில் என்ன செய்கிறாங்க, வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எப்படி செய்யணுமா, தன் மனதில் நியமித்தபடியே. தன் மனதில் நியமித்தபடியேன்னா என்னது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் மனசில் நீங்கள் எப்படி நியமிச்சிருக்கிறீங்க, எப்படி தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்க, என்ன தீர்மானம், எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிற தீர்மானமா இல்லை, எவ்வளவு அறுவடை எனக்கு ஆண்டவரிடத்துலேருந்து வேணும், எவ்வளவு எனக்கு ஆண்டவரிடத்துலேருந்து அறுவடையாக வேணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி அதற்கேற்றாற் போல் நான் என்ன செய்யணும், விதைக்கணும். எவ்வளவு கொடுக்கலான்னு தீர்மானம் பண்ணுங்கன்னு சொல்லலை, எவ்வளவு உங்களுக்கு வேணுங்கிறத தீர்மானம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யுங்க, விதையை விதைக்க வேண்டும். ஏன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் வரவுக்கு செலவுக்கு என்ன ஆயிடுது, சரியாக போயிடுது. ஒத்த ரூபா மீதி எடுக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளுது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்தெல்லாம் வேலை பார்க்கும்போது நான் வந்திருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சூழ்நிலை, நீங்கள் சொல்கிறது உங்கள் சூழ்நிலை இல்லையா, அதை நான் நம்புகிறேன். உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்குன்றதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும், தேவனுடைய வார்த்தை மாறாது. அந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவனுடைய வார்த்தையை பெருசாக நினைங்க. அப்போ அந்த நேரம் என்ன செய்யணும் அப்படின்னா, 1000 செலவு இருக்கலாம், 1000 கமிட்மெண்ட் இருக்கலாம். முதல் வேலையாக வருமானம் வந்த உடனே முதல்ல நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது என்ன தெரியுமா, உங்களுடைய தசம பாகம் காணிக்கை தான். அதை தனியாக முதல்ல வீட்டில் எடுத்து வைங்க. அல்லேலூயா. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, சேலரி வந்த உடனே ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க, பட்டால்னு மாற்றி விட்டுட்டு என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோனே பண்ணுவாங்க. நான் யோசிச்சிருக்கேன், ஏன் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு கூட அப்புறம் செய்யலாமே, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் நான் யோசிப்பேன். அப்புறம் கண்டுபிடிச்சேன், கையில் இருந்தால் வேறு செலவு ஆயிரும். அதனால் என்ன பண்ணிடுவோம், பட்டால்னு மாற்றி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை மரியாதையை முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் பேசிக்கலாம், இது நாளுன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறு இல்லை, அது சரிதான். இன்னும் சிலர், நான் ரீசெண்டாக யோசித்தது உண்டு. ஒருத்தவங்க பாருங்கள், வேலை பார்க்கும்போது கரெக்டாக தசம்பா கொடுத்துட்டே இருந்தாங்க.
ஏன்னா அவங்க வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு சம்பளம்லாம் வரும். அப்புறம் அவங்களுக்கு வேலை இல்லை, அதனால் அவங்களால என்ன செய்ய முடியல, தசம பாகம் கொடுக்க முடியல. அப்புறம் திடீர்னு ஆண்டவருடைய வெளிச்சம் அவர்களுக்கு வந்து, வெளிப்பாடு வந்து, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கணவர் அவங்களுக்கு கொடுக்குற காசுலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, தசம பாகம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவர் விசுவாசத்தோடு அதை செய்தார்கள். கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாதம் முடிஞ்ச உடனே நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மாதம் எப்படி போச்சுன்னு கேட்டேன். ஆண்டவர் போதுமானதுக்கும் அதிகமாகவே எங்களை நடத்தினார் என்று சொன்னார்கள். அது ஒரு சாட்சி. அப்போ நான் வீட்டில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னது, இவங்க வேலை பார்க்குறத விட பார்க்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அப்படின்னாங்க, வேலை பார்க்கும்போது கம்மியாக தான் கொடுத்தாங்க, வேலை பார்க்காம இருக்கும்போது தான் நிறையா கொடுத்தாங்க அப்படின்னு. அது கம்மினா அமௌண்ட்டில் கம்மி, பர்சன்டேஜ் கரெக்டு தான். வேலை பார்க்கும்போது என்ன சம்பாதிச்சாங்களோ அதுலேருந்து 10% கரெக்டாக கொடுத்தாங்க. ஆனால் பணமாக பார்க்கும்போது எப்போ வேலை இல்லையோ அப்போ தான் அதிகமாக எனக்கு காணிக்க வந்துச்சு. வேலையில் இருக்கும்போது காணிக்க கம்மியாக தான் வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ முதல்ல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு முதல்ல வர்ற வருமானத்திலிருந்து, அன்னன்னைக்கு வர்ற வருமானத்திலேருந்து தசம பாகத்துக்குன்னு ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை வியாபாரம் செய்கிறவர்களாக இருந்தால், ஏதாவது கடை வச்சுருக்கீங்க, அல்லது தினசரி அந்த மாதிரி கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களா இருந்தால், தினசரி வரக்கூடிய வருமானத்திலேருந்து என்ன செய்யுங்க, தசம பாகத்தை எடுத்து தனியாக ஒரு உண்டியல் மாதிரி போட்டு அதில் போட்டுருங்க. மாதம் முடிஞ்சோடனே அதை எடுத்து என்ன செய்யுங்க, கொண்டு போய் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைங்க. அல்லேலூயா. அதே மாதிரி சம்பளம் வந்தோடனே என்ன செய்யுங்க, முதல் அந்த தசம பாகத்தை எடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யுங்க, அதை விதைக்க பழகுங்க. இதை செஞ்சீங்கன்னா இதுக்கு பேர் என்ன தெரியுமா, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா செயல்படுத்துறீங்க. வெறும் விசுவாசத்தை இருதயத்தில் மட்டும் வைக்கல, அதை செயலில் காட்டுறீங்க. விசுவாசம் செயலில் வரும்போது தேவனுடைய அறுவடை 100 மடங்காக உங்களுக்கு திரும்ப வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த மாதம் முழுக்க உங்களுடைய தேவைகளை சந்தித்து நீங்கள் கட்ட வேண்டிய எல்லாத்துக்கும் கட்ட வச்சு மாத கடைசியில் மீதியும் எடுக்க வைப்பார். இதனுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். மாத தொடக்கத்தில் 1000 கமிட்மெண்ட் இருக்கும், இதுக்கு கட்டணும் அதுக்கு கட்டணும் எல்லாம் இருக்கும். தசம பாகத்தை எடுத்து வச்சு முதல்ல கொடுத்தா இருக்கிற அமௌண்ட்டில் குறையத்தான் செய்யும் பார்க்கும்போது. இப்போ எப்படி கட்டுறதுன்னு யோசிப்போம். ஆனாலும் மாதம் முடியும் போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட்டியிருப்பீங்க, எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்திருப்பார். அது மட்டுமல்ல, மீதியும் உங்கள் பர்ஸில் இருக்கும். அல்லேலூயா. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. இதை எப்படி கட்டணும் அதை எப்படி கட்டணும் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். எதையுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது தேவன் நடத்தின வழிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையையும் சாப்பிடுகிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார். அப்போ ரெண்டையுமே கொடுக்கறது யார் தான்? ஏன்னா சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஏன் வருமானத்திலேருந்து, நான் உழைச்சதுலேருந்து, ஏன் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி நான் பாடுபட்டதுலேருந்து, இது என்னுடைய வருமானம், என்னுடைய வேலை, என்னுடைய உழைப்பு, அதிலிருந்து நான் என்ன செய்கிறேன், காணிக்க தசம கொடுக்குறேன்னு சிலர் நினைக்கிறாங்க. அவர்களுக்கான வசனம் தான் இது. எது? 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் யாரு? கர்த்தர். கொடுக்கறது யார் தானா? உங்க மொத்த வருமானத்தை கொடுக்கறது யாரு? அப்ப அவர் கொடுத்ததுலேருந்து நம்ம என்ன செய்யறோம், அவருக்கு அவருடைய ராஜ்யத்தில் விதைக்கிறோம். முதல்ல இந்த நாலேஜுக்கு நம்ம வரணும். அதனால தான் சொல்லி நான் கர்த்தர் கொடுக்குறேயா? இல்லை இல்லை, நீங்கள் கர்த்தர் கொடுத்தல ஒன்றும் ஆக போகிறதில்ல அவருக்கு, இல்லையா? இந்த ஊழியத்திற்கு எங்களை அழைச்சார்னா, என்னை அழைச்சார் அப்படின்னா இந்த ஊழியத்தில் வரக்கூடிய தேவைகள் எல்லா காரியத்தையும் அவர் தான் சந்திக்கணும். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா அந்த கம்பெனி தான் உங்களுக்கான எல்லா தேவைகளையும் சந்திக்கணும். நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டு தான் உங்களுக்கான எல்லா தேவைகளையும் சந்திக்கணும்.
ஊழியத்துக்கு என்னை தேவன் அழைத்தார்னா எனக்கான எல்லா தேவையிலையும் ஆண்டவர் தான் சந்திக்கணும். இதுதான் மெத்தடு. அல்லேலூயா. இதில் ஒன்றும் புதுசாக யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போது இதை தேவன் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நாம் தேவனுக்கு நான் கர்த்தருக்காக கொடுக்குறேன், கர்த்தருக்கு கொடுக்குறேன், ஊழியக்காரருக்காக கொடுக்குறேன். இல்லை, ஊழியக்காரருடைய எல்லா தேவைகளையும் யாரும் சந்திக்க முடியாது. என் தேவை என்னன்னு என்னை விட ஆண்டவருக்கு தான் தெரியும். நானே ஒன்று ரெண்டை மறந்துடுவேன், சொல்ல முடியாது, மறந்துடலாம். ஆனால் தேவனுக்கு தான் என்னுடைய எல்லா தேவையும் தெரியும். நாளைக்கு என்ன எனக்கு தேவைப்படும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். அடுத்த மாதம் என்ன தேவைன்றது ஆண்டவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். மாதம் தொடங்கும் போது மலப்பாக தான் இருக்கும். என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறது. மாதம் முடியும் போது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் விதைக்கும் போது, விதையை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் விளைச்சலை பார்க்கவே முடியாது. அப்போ நமக்கு விதையை கொடுக்கறதும் ஆண்டவர் தான், சாப்பிடுகிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதும் ஆண்டவர் தான். அந்த விதையை கொடுத்து நம்ம விதைச்ச உடனே அதை பெருக பண்ணுகிறார். மட்டுமல்ல, நீதியின் விளைச்சலை என்ன செய்கிறாரா? வர்த்திக்க செய்கிறார். நம்முடைய விளைச்சலையே அவர் பெருக செய்கிறார். எப்போ? நாம் விதைக்கும் போது. அடுத்து 8வது வசனம் வாசிப்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகல நற்கிரியைகளும் பெருகுகிறவர்களுமாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சம்பூரணமுடையவர்கள். பூரணம் அடைந்தவர்கள்னு சொல்லல. எப்படி சொன்னாரு? சம்பூரணம், நிரம்பி வழியுது. எல்லாத்துலேயும் எப்பொழுதும் 24/7 எல்லா காரியத்திலையும், பணத்தில், ஆரோக்கியத்தில், செழிப்பில், இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில், எல்லாத்துலேயும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாய் நாம் இருக்கும்படிக்கு சகலவித நற்கிரியைகளிலும் பெருக வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மிடத்தில் என்ன செய்யணுமா? சகலவித கிருபைகளையும். அப்போ நம்மிடத்திலே தேவன் கிருபையை பெருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய அன்பு பெருக்கமாய் இருக்கிறது நம்மிடத்தில். அது பெருக பெருக நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்படி இருப்போமா? சம்பூர்ணமுடையவர்களாக இருப்போம். மட்டுமல்ல, சகலவித நற்கிரியை, நல்ல செயல்களில் என்ன செய்வோமா? நாம் பெருகிறவர்களாக இருப்போம். அப்போ நாம் நிறைவாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். என் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சாதான் நிரம்பி வழியதை எடுத்து நானும் குறைவுள்ளவர்களுக்கு கொடுக்க முடியும். நானே குறைவில் உட்கார்ந்துருந்தா நான் எங்கேருந்து எப்படி தர்றது? புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் பெருகணும், நீங்கள் பெருகணும்னா விதைச்சா மட்டும்தான் அவர் நீதியின் விளைச்சலை என்ன செய்வார்? வர்த்திக்க செய்வார். ஏதேன் தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பல வகைகள் கொண்ட மரங்கள் இருந்துச்சு. ஏன் அவ்வளோ வச்சாரு? ஒரே ஒரு ஆப்பிள் மரம், ஒரே ஒரு மாமரம், ஒரே ஒரு தென்னை மரம், இப்படி சாப்பிட்ற பழங்களை மட்டும் வச்சு ஒன்று மட்டும் வச்சுருந்துருக்கலாம். ஏன் ஆண்டவர் லட்சக்கணக்கான மரங்கள் அங்கே வச்சுருந்தாரு? வெறும் 2 பேர்த்துக்கு இவ்வளோ தேவையா? முதல்ல ரொம்ப டூ மச்சா இல்லை அது? 2 பேர் தங்குறதுக்கு அவ்வளோ பெரிய தோட்டம். ஒரு 1.25 சென்டில் ஒரு சின்ன கூரை செட்டு போட்டு கொடுத்துருக்கலாம் 2 பேர் தங்குறதுக்கு. 3 தேசங்கள் கொண்ட பரப்பளவு கொண்ட இடத்தை தேவன் தோட்டமாக மாற்றியிருந்தார். யாருக்கு? வெறும் 2 பேர்த்துக்கு. எதுக்கு இவ்வளவு செய்யணும்? இதெல்லாம் தேவையே இல்லையே. நம்மளுக்கு அப்படி தான் நினைப்பாங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சு? எதுக்கு இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிக்கணுமா? இத்தனை மைக்கு தேவையா? இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? பெரிய சர்ச்செல்லாம் தப்பு, சின்ன சர்ச்சு தான் கரெக்டு, இப்படி பேசி. இதெல்லாம் பொறாமையின் வெளிப்பாடுங்க. பெரிய சர்ச்சை பார்த்து என்ன செய்யறது? பொறாமை போடுறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம்.
தண்ணி குடிக்கிறதுக்கு 2 பேத்துக்கு 2 நதிகளை 4 ஆறுகளாக மாற்றி ஓட விட்டார். ஒரு அடிப்பம்பு போட்டு காலையில் 1 மணி நேரம் தண்ணி வரும், சாயந்தரம் 1 மணி நேரம் தண்ணி வரும். அப்போ அடித்து எடுத்துக்கன்னு சொல்லலை. எத்தனை பேத்துக்குங்க? 2 பேத்துக்கு. வெறும் 2 பேத்துக்கு. நம்முடைய மைண்டெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ குறுகிய மனப்பான்மையில் உட்காந்துருக்குறோம். வெறும் 2 பேத்துக்கு 4 ஆறுகளை ஓட விட்டார். எவ்வளோ வேணுமோ குடிச்சுக்க, எவ்வளோ நேரம் குளிக்கணுமோ குளிச்சுக்க, தண்ணியில் விளையாடணும்னா விளாண்டுக்க, எப்பப்போ பசிக்குதோ என்ன பண்ணு, என்னென்ன பழம் சாப்பிடணுன்னு தோணுதோ எல்லாத்தையும் என்ன செய்ய சாப்பிடு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வெறும் 2 பேத்துக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறார். சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, தங்குற இடத்துக்கு பிரச்சனை கிடையாது. மாதம் மாதம் ரேஷன் கார்டு மாதிரி கொடுத்து போய் என்ன ஐட்டம் வேணுமோ வாங்கிக்கப்பா, 2 நாளைக்கு தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் போட மாட்டாங்க அப்படின்லாம் ஆண்டவர் என்ன செய்யலை, 2 பேத்துக்கு அப்படிலாம் செய்யலை. எப்போ எவ்வளவு தேவையோ அவ்வளவு என்ன செய்ய எடுத்துக்க. ஏன்னா தேவைக்கும் அதிகமாக நான் வச்சிருக்கிறேன், அதை உனக்கு தர்றேன்னு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன், நல்ல தேவன். நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பது பரலோக தேவனுடைய விருப்பம். அவருடைய விருப்பம் தான் நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும். யாருக்கு இது கிடைக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிறார்களோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்ததில் எத்தனை பேர் எடுத்தெடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்குறீர்களோ அவர்களுக்கு தேவன் அதிகமாக கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா உங்கள் இருதயத்தை பார்க்குறாரு இல்லையா, கொடுக்குற இருதயம் இருக்கான்னு பார்ப்பார். சில ஆள் என்ன செய்யும், வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கும். தேவைக்கு அதிகமாக இருக்கும், ஆனாலும் வச்சுக்கிட்டே இருக்கும், கொடுக்காது. உலக மக்கள் சொல்லுவாங்க, வாங்கி வாங்கி வைக்கிறவனுக்கு தான் நிறையா இருக்குன்னு. இல்லை, அவன்கிட்ட நிறைய வியாதி இருக்குன்னு அர்த்தம் உடம்புல. அவனுக்கு அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு நேரம் பத்தாது. கொடுக்குற இருதயம் இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்க மாட்டார், தேவனுடைய ஆசீர்வாதம் வராது. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல இருந்து நீங்கள் எடுத்து எதை மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்க, இல்லாதவர்களுக்கு என்ன செய்கிறீங்க, அதை தேவன் பார்ப்பார். கொடுக்குற இருதயம் உங்களுக்கு இருக்குன்றதை பார்த்தாருன்னா தேவன் இன்னும் அதிகமாக கொடுப்பார். இன்னும் அதிகமாக கொடுக்கும்போது நம்ம இன்னும் என்ன செய்வோம், முதல்ல கொடுத்ததை விட அதிகமாக எடுத்து கொடுக்க ஆரம்பிப்போம். அப்போ தேவன் இன்னும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் செயல்படுகிற விதம். அவருடைய விருப்பம் தான் நம்முடைய விருப்பமாக இருக்கணும், உங்களுடைய விருப்பமாக இருக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம் மற்றவர்களை தேவன் பக்கமாக இழுக்கிற ஐஸ்வர்யமாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். உபாகமம் 28வது அதிகாரம். உபாகமம் 28 1 முதல் 14 வசனங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை சொல்கிறார். ஆசீர்வாதத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உனக்கு கொடுக்கிற கட்டளைகளின்படியெல்லாம் நீ கவனமாய் செய்தாயானால், என்னுடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால். அப்ப சுருக்கமா என்ன சொல்லலாம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால். அதான் சுருக்கமா சொல்றது. வாசிங்க அடுத்து. சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது தேவன் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம மேல வந்து பலிக்குமா? ரைட்டுங்களா? இதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்காக தேவன் கொடுத்த ஆசீர்வாதம்.
எப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபு என்கிற இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் அத்தனையும் நமக்கும் உண்டாகிறது இயேசு கிறிஸ்து மூலமாய். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு சொன்ன அத்தனை ஆசீர்வாதமும் உங்களுக்கு எனக்கும், அவரை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு எனக்கும் அது சொந்தமாகுது. இப்போ அதில் ஒரு கட்டளை சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்தாயானால். வாசிங்க. நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ உங்கள் ஊரில் இருக்கும்போதும் ஆசீர்வாதமாக இருப்ப, ஊரை விட்டு வெளியே போனாலும் ஆசீர்வாதமாக இருப்ப. அடுத்து, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, உங்கள் நிலம் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் மாடுகள் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆடுகள் மாடுகள் பெருக்கம் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். மிருக ஜீவன்கள், அதாவது இந்த ஆடு மாடு மிருக ஜீவன்கள்னு சொல்லும்போது உங்களுடைய சொத்து பத்துக்கள் இது எல்லாம் என்ன செய்யும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்து, உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் கிரைண்டரும் சரி உங்கள் மிக்சியும் சரி ஆசீர்வாதமாய் இருக்கும். அடுத்து, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்கள் வரும்போதும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, போகும்போதும் ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. அடுத்து, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி உங்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற உங்கள் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள். ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் உங்கள் வீட்டில் செய்யணும்னு நினைக்கும் போது அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்து நிற்கணும்னு வருவாங்க. ஆனால் தேவன் அவர்களை முறியடிப்பார். ஒரு வழியாக வந்தவங்க 7 வழியாக என்ன செய்வானா? ஓடி. அதாவது வழி தெரியாமல் எங்கிட்டா கேப் இருக்கும்னு ஓடிடுவானா உங்களை விட்டு. அடுத்து, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆண்டவர் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடவுனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்து, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைக்கு கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பாருங்க, நாம செய்யக்கூடிய வேலை, ஒர்க்கு, ஜாபு, பிஸ்னஸ்ஸு, ஊழியம், மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் தேவன் என்ன செய்வாரா? அவர் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற பெயர் உண்டு, அதை கொடுப்பேங்கிறார். இது அன்னைக்கு காலகட்டத்தில் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ஒரு காரியம். நம்ம இன்னைக்கு ஆல்ரெடி அவருடைய பிள்ளைகள் தான். இது மட்டும் பழைய உடன்படிக்கைக்கு வரும். ஏன்னா அன்னைக்கு அவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடந்தால் அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், கீழ்ப்படிஞ்சு நடக்கலைன்னா ஆண்டவர் விட்டு விலகிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ அப்படி இல்லை. அல்லேலூயா. இதனால நம்மை பார்க்கிற மற்றவர்கள் என்ன செய்வாங்களாம்? பயப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ எல்லா காரியத்திலையும் பரிபூர்ணமான நன்மை உண்டாகும் இல்லையா? எல்லா காரியத்திலையும் பரிபூர்ணமான நன்மை உண்டாகும். அடுத்தது கூட வாசிங்க அப்படியே. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பாருங்க, ஆண்டவர் பரிபூர்ணமான நன்மையை நம்முடைய எல்லா காரியத்திலையும் கட்டளையிடுவாராம். அடுத்த வசனம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும். பாருங்க, கரெக்டான நேரத்தில் மழை பெய்யும். அடுத்து, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். நாம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். மட்டுமல்ல, அடுத்து, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். வானத்தை திறப்பார் என்றால் தேவன் நல்ல பொக்கிஷ சாலையாய் இருக்கக்கூடிய அவருடைய பரலோகத்தை திறப்பார். பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தினால் உங்களையும் என்னையும் நிரப்புவார். இதெல்லாம் எப்ப நடக்குதான்? அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது. அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது
தேவன் பரலோகத்தை திறந்து பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினால், அதான் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய எல்லா குறைவுகளும் என்ன செய்வார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே கிடையாது, மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் கரெக்டாக வரும், தமிழில் தான் தப்பாக வருது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய எல்லா குறைவுகளும் என்ன செய்வார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அல்லேலூயா. அதுதான் சரியான அர்த்தம். மகிமையிலேனா பரலோகம் போனதுக்கப்புறம் நிறைவா, அங்கே போய் நிறைவாக்குனா என்ன, ஆக்கலைன்னா என்ன? அங்கே குறைவே கிடையாது இல்லையா? பரலோகம் போனதுக்கப்புறம் எந்த குறைவும் யாருக்கும் கிடையாது. அங்கே போய் என்னத்தை நிறைவாக்குறது? ஏன்னா வசனம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் தவறாக இருக்குது. மை காட் shall supply all his needs according to his riches in glory. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிமையின் ஐஸ்வர்யம், பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தின்படி அவர் என்னுடைய குறைவுகள் என்ன செய்கிறார்? எனக்கு குறைவு எங்கே இருக்குன்னா பூமியில தான் இருக்குது, பரலோகத்தில் கிடையாது. அப்போ நாம் கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிக்கிறார். வானத்தை திறந்து ஏற்ற நேரத்தில் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். அவர் நல்ல பொக்கிஷசாலியாக இருக்கக்கூடிய பரலோகத்தை என்ன செய்கிறாராம்? திறந்து உங்களையும் என்னையும் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறதுனால என்ன நடக்குதான்? நாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம், நாம் கடன் வாங்காது இருப்போம். அப்போ பரலோகத்தின் ஐஸ்வர்யம் திறந்துருச்சுன்னா எல்லாருடைய கடன்களும் அடைக்கப்பட்டோம். அல்லேலூயா. அப்போ நம்ம வேலை என்னன்னா, ஆண்டவர் பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை திறக்கணும். அல்லேலூயா. அதை திறக்க வைக்கணும். அதுதான் நம்ம வேலை. அல்லேலூயா. அப்போ எப்போ இதெல்லாம் நடக்குது? தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி செய்யும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். செழிப்பிற்கு தேவன் சொல்லித் தருகிற பிரமாணம் விதைப்பும் அறுப்பும். அல்லேலூயா. எவ்வளோ அறுவடையை நாம் எடுக்க விரும்புகிறோமோ அதற்கேற்றாற் போல விதையை நாம் என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். அப்பொழுது தேவன் அந்த விதையை பெருகச் செய்து நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. நீதியின் விளைச்சலை எங்களுக்கு வர்த்திக்க செய்கிற தேவனே, நாங்கள் விதைக்கிற விதையை 100 மடங்கு அறுவடையாக மாற்றி பெருக்கி நிரப்பி என்னுடைய பண்டக சாலை பொக்கிஷசாலையாக மாற்றப் போகிறீர். பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தின்படி நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தின் வாசலை திறந்து, பரலோகத்தின் வாசலை திறந்து என்னுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கப் போகிறேன். எல்லா விதமான கடன்களையும் ஒழிக்கப் போகிறேன். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும் பிள்ளைகளாக எங்கள் எல்லாரையும் மாற்றப் போகிறேன். ஆண்டவர், சரீரத்தில் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். தெய்வீக சுகம் என்கிற உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டி துரத்துகிறேன். ஆண்டவர், உடைய கிருபை ஜனங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.